மக்கள் எல்லாரும் விரும்பி கும்பிடுற வாதாபி கணபதிய ஏன் எல்லாரும் வாதாபி கணபதினு சொல்றாங்க தெரியுமா? சிலிர்க்க வைக்கிற சரித்திர பின்னணிய பார்க்கலாம். கிபி 611 கர்நாடகாவுல இன்றைய பாகல்கோட் மாவட்டத்துல இருக்கிற அன்றைய வாதாபிய ஆட்சி செஞ்சாரு இரண்டாம் புலிகேசி. ஆட்சிக்கு வந்த இரண்டாம் புலிகேசி மேல கிபி 618 வாக்குல போர் தொடுத்தாரு கன்னோஜி மன்னன் ஹர்ஷவர்தன். நர்மதா ஆற்றங்கரையோரமா நடந்த போர்ல ரொம்ப பலம் வாய்ந்த ஹர்ஷவர்தனைய இரண்டாம் புலிகேசி தோற்கடிக்க கடைசியில சமாதான உடன்படிக்கை பிரகாரம் சாளுக்கிய நாட்டுக்கும் அவரோட கன்னோஜ் நாட்டுக்கும் நர்மதா ஆறு எல்லையா வைக்க முடிவாச்சு. இந்த வெற்றிக்கு அப்புறம் தென்பகுதி பக்கம் வாதாபி சாளுக்கிய நாட்டை இன்னும் பிரம்மாண்டமா விரிவுபடுத்த நினைச்சாரு இரண்டாம் புலிகேசி. அந்த காலகட்டத்துல காஞ்சிபுரத்தை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு மகேந்திரவர்ம பல்லவன். பல்லவர்களோட கொடி உச்சத்துல இருந்த காலகட்டம். கிபி 618 619 வாக்குல காஞ்சிபுரத்து மேல போர் தொடுக்கிறாரு இரண்டாம் புலிகேசி. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளலூர்ல போர் நடக்குது. இந்த போர்ல இரண்டாம் புலிகேசியோட படை ஜெயிச்சு பல்லவர்களோட ஆளுமையில இருந்த வேங்கி நாடு உட்பட சில பகுதிகளை கைப்பற்றினாங்க. இந்த போர்ல மகேந்திரவர்ம பல்லவன் பின்வாங்க நேரிட்டது மிகப்பெரிய அவமானமா பார்க்கப்பட்டுச்சு. கேஜிஎஃப் படத்துல சொன்ன மாதிரி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். உண்மைதாங்க, சரித்திரத்துல இது நடந்திருக்கு. இந்த போர்ல தோற்ற பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனோட மூச்சு காத்து இரண்டாம் புலிகேசியோட எதிர்காலத்தையே நிர்மூலமாக்கிடுச்சு. கிபி 642 இந்த தோல்விக்கு பழிவாங்க அவருடைய மகன் மாமல்லன் அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மவர்ம பல்லவரும் அவருடைய தளபதி பரஞ்சோதியோட தலைமையில வாதாபி மேல மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தினாங்க. இந்த போர்ல தளபதி பரஞ்சோதி ருத்ர தாண்டவம் ஆடினார்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆக்ரோஷமா போர் செஞ்சு வாதாபிய துவம்சம் செஞ்சாரு. வாதாபிய மொத்தமா தீயிட்டு கொளுத்தி தரமட்டமாக்குனாங்க. இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்படுறாரு. அந்த வெற்றியோட நினைவா பல பொருட்களை அங்க இருந்த தளபதி பரஞ்சோதி கொண்டு வந்தாரு. அதுல ஒண்ணுதான் அங்க இருந்த கணபதி சிலை. அந்த சிலைய தன்னோட சொந்த ஊரான நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற திருசெங்காட்டன் குடியில உத்தரபதீஸ்வர சுவாமி கோயில்ல வச்சதா வரலாறு சொல்லுது. அதுதான் நம் மக்கள் எல்லாரும் விரும்பி கும்பிடுற வாதாபி கணபதி. உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.